ஹெவி டியூட்டி 18 இன்ச் மாடலுங்க. ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 18 இன்ச் சிங்கிள் ஃபேஸ் யூஸ் பண்ணலாங்க. பவர் கன்சியூம் வந்து 4000 வாட்ஸ். பவர் ஆம்ப்ஸ் வந்து 20 ஆம்ப்ஸ் இருக்கும். மிஷினோட எலமெண்ட் வந்து 2 எலமெண்ட் இருக்கும். 2000 + 2000 வாட்ஸ். டபுள் ப்ரெஷர் வால்வு. டேங்க் கெப்பாசிட்டி 8 லிட்டர் கெப்பாசிட்டி. ஆட்டோ கட் வசதி இதில் இருக்குது. எஸ். எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் அவைலபிலிட்டி இருக்குது. எஸ். வாரண்ட்டி வந்து 1 இயர்க்கு வாரண்ட்டி. மிஷினோட ப்ரைஸ் வந்து 30,000 வருங்க. பாக்ஸ் நான் பார்சல் உங்களுக்கு அனுப்புறேன்னா இந்த அளவுக்கு சேஃபாக பேக் பண்ணி தான் அனுப்புவோம். பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஓப்பன் பண்ணி மிஷினை எடுத்து வெளியே வச்சுக்கிறேங்க. உங்களுக்கு மிஷினோட ஃப்ரண்ட் லுக் இப்படி தான் இருக்கும். உங்கள் பக்கம் இருக்கிற வியூ மிஷினோட டைப் இப்படி தான் இருக்கும். மிஷினோட சைடு வியூ லெஃப்ட் ஆர் ரைட் இப்படி தான் இருக்கும். மிஷினுக்கு பண்ணக்கூடிய ஃபிட்டிங்ஸ் நீங்கள் வாங்கும் போது மிஷினில் இத்தனை ஸ்பேர் பார்ட்ஸ் தான் வரும். மொத்தத்தில் ஒரு 6 தான் இருக்கும். ஸ்பேனரு, கனெக்டர்ஸு இதான் இருக்கும். இன்ஸ்டாலேஷன் ரொம்ப ரொம்ப எளிமைங்க. உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் பிவிசி மாதிரி கொடுத்துருக்கிறது மேலே வந்து அழகுக்காக வைக்கிறது. அது ஜஸ்ட் வந்து அழகுபடுத்துறதுக்காக. சென்டரில் இருக்கிறத நீங்கள் போடுறது த்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றுற இன்டேங்க் பகுதி. இது லெஃப்ட் சைடில் ப்ரெஷர் வால்வு வரக்கூடிய கனெக்டர். ரைட் சைடில் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறது ரைட் சைடில் வால்வு வரக்கூடிய கனெக்டர். இப்போ நம்ம கீழே மாட்டுற கனெக்டர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வெளியேற்றுற பகுதி. டேங்கை ஃப்ளஷ் பண்ணும் போது வெளியேற்றுற கனெக்டருக்கு வர்றது ஸ்பேனர். இதுலேயே வந்து ஒரு ஸ்பேனர் வந்துடும். 21, 23 மேலே கனெக்ட் பண்ணுற 2 நாசிலோட கனெக்டர் வந்து 23 சைஸுங்க. கீழே டைட் பண்ணுற கனெக்டரோட ஸ்பேனர் சைஸ் வந்து உங்களுக்கு 21 நம்பர் ஸ்பேனர். இதுலேயே உங்களுக்கு வந்துடும் ஸ்பேனர். நீங்கள் மிஷின் வாங்கும் போது இன்ஸ்டாலேஷன் கூடவே வந்துடும். மிஷின் ஓவரால் ரெடி. ஃப்ரண்ட் லுக் இப்படி தான் இருக்கும். மிஷின் லெஃப்ட் நாசிலுங்க. 2 பக்கமும் 2 நாசில் இருக்குது. லெஃப்ட் நாசில். இது ஆட்டோ கட் சிஸ்டம். நடுவில் தண்ணி ஊற்றுற இன்டேங்க் பகுதி. இது ப்ரெஷர் கேஜ் மீட்டருங்க. ரைட் சைட் வால்வ். ரெட் கலரில் இருக்கிறது வந்து எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் டியூபிங் கொடுக்குற கனெக்ஷன். கீழே இருக்கிற பகுதி வந்து தண்ணியை வெளியேற்றுற பகுதிங்க. கீழே 2 எல்இடி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு. ஒரு வயருக்கு ஒரு எல்இடி, இன்னொரு வயருக்கு 2வது எல்இடிங்க. இது ஆட்டோ கட் அப்படின்றதால உங்களுக்கு சுவிட்சஸ் வராதுங்க. தண்ணியை வெளியேற்றுற பகுதியை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. மற்ற 3 வால்வையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. நடுவில் தான் தண்ணி ஊற்றுற பகுதி. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் 3 வால்வையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் உப்பு தண்ணியை பயன்படுத்தாதீங்க. ஆரோ வாட்டர் இல்லை கேன் வாட்டர் பயன்படுத்துங்க. டேங்க் வந்து 5 to 10 இயர்ஸ் லைஃப். இப்போ நம்ம தண்ணியை ஊற்றியாச்சுங்க. மினிமம் லெவல் இது. மேக்ஸிமம் லெவல் மேலே லேசர் கட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். தண்ணியை நம்ம ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து எல்லா வால்வ்ஸும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ப்ரெஷர் மீட்டரில் பாருங்கள் 0ல் தான் இருக்குது. எல்லா வால்வையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா வால்வும் நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சுவிட்ச் பாக்ஸில் இப்போ நம்ம ஒயரை வந்து கனெக்ஷன் கொடுக்கலாங்க. ஒரு ஒயர் ஒரு எலமெண்ட், இன்னொரு ஒயர் இன்னொரு எலமெண்ட். 2000 + 2000 வாட்ஸ். ஒரு லைன் ஆன் பண்ணுறேன், ஒரு எல்இடி எரியுது. இன்னொரு சுவிட்சஸை நான் போடுறேன், இன்னொரு எல்இடி எரியுது. அப்போது 4000 வாட்ஸை வந்து கன்சியூம் பண்ணுது. இது 2 கனெக்ஷன் லைன் கொடுத்தாச்சிங்க. ஆல்மோஸ்ட் வந்து 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 10 மினிட்ஸ் ஆனோடனே உங்களுக்கு 35 PSI ரீச் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ட்ரிகர் ஆகி ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான். மிஷின் வந்து ஹீட் ஆகிடுச்சு. அதனால் ட்ரிகர் பண்ணி ஆஃப் ஆகிடுச்சுங்க. இப்போ நீங்கள் ப்ரெஷரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 PSIயில் வந்து ப்ரெஷர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. ரொம்ப எளிமை. அவ்வளோதான் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்றது. உங்களுக்கு 30 PSI வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகி ஆஃப் ஆகிடும். இப்போ நான் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுறேன். ப்ரெஷர் குறைஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அது ஆன் ஆகிடும். 20 PSI வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகி ஆன் ஆகிடும். மறுபடியும் ப்ரெஷர் கூடனோடனே அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடுங்க. மிஷினோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப சிம்பிள். நீங்கள் தண்ணியை வாரத்துக்கு ஒரு தடவை ஆரோ வாட்டர் பயன்படுத்திங்கன்னா வெளியேற்றலாம். ஜஸ்ட்டு ப்ரெஷர் இருக்கும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மிஷினை கொஞ்சம் தூக்கி பிடிச்சிங்கன்னா 1 மினிட்டில் உங்களுக்கு எல்லா தண்ணியுமே ட்ரைன் ஆகிடும். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் மிஷினோடைய இன்ஸ்டாலேஷனை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால், மிஷினை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு இன்னும் தேவையான தகவலை நான் தர தயாராக இருக்கேன். நன்றி.